நிறைய பேர் என்கிட்ட இஞ்சி பால் எப்படி செய்யணும், ஜிஞ்சர் மில்க் எப்படி செய்யணும்னு கேட்டுகிட்டே இருந்தாவ. அவியலுக்காண்டியாக்கும் இந்த வீடியோ போடேன். இது ஒரு சப்ப மேட்டர் பார்த்துடுங்க. ஒரு கப் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா கிரேட்டர் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. சரியா? ஒரு சின்ன துண்டை எடுத்துக்கிடுங்க. ஏன் தெரியுமா, நிறைய போட்டுன்னு வச்சுடுங்க உரைக்கும், பிள்ளைகள் குடிக்காது. பிறகு பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்க இனிப்புக்கு சீனியோ நாட்டு சக்கரையோ கருப்பட்டியோ போட்டுக்கிடலாம். வந்துருங்க. நான் அன்னைக்கு கருப்பட்டி போட்டிருக்கேன். கருப்பட்டி போடுறதா இருந்தா முதையே போட்டுறப்படாது, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். ஏன்னா பால் தெரிஞ்ச அப்புறம் குடிக்காம இல்லாம போயிடும். இனி பாலை கொஞ்சம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் லூகாம் ஸ்டேஜ், இந்த வெது வெதுன்னு இருக்கக்கூடிய ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதான். நான் ஏன் தெரியுமா என் பிள்ளைக்கு பதிவா இஞ்சி பால் குடிக்கேன். இந்த பின்வாம்னு சொல்லுவாங்க தெரியுமா, பூச்சிக்கடி அல்லனா கிருமி கடி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப தொல்லை பண்ணுது. என்னதான் இனிப்பு கொடுக்காம இருந்தாலும் அது நைட்டெல்லாம் பிள்ளை தூங்கதே விட கிடையாது. ஹாஸ்பிட்டலில் மெடிசின் வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு மாதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு தூக்கமே கிடையாது அவளுக்கு. இதை பதிவாக கொடுத்ததுக்கு அப்புறம்